ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் சாம்பார். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெண்டைக்காய், வெங்காயம், புளி, தக்காளி, துவரம்பருப்பு, சாம்பார் பொடி, பெருங்காயம், உப்பு. இந்த வெண்டைக்காய் சாம்பார் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நம்ம இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் இது எல்லாத்துக்குமே கூட நல்லா இருக்கும். இந்த வெண்டைக்காய் சாம்பார் நம்ம புளி, தக்காளி எல்லாம் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி செய்யும்போது இதோட வழுவழுப்பு தன்மை சாம்பார்ல கொஞ்சம் கூட இருக்காது. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும் போதே நான் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நான் வெண்டைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன். 10 வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில. அதோட ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நான் மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். தக்காளி சின்னதா இருந்தா நீங்க 2 போட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதுதான். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல பேன் வச்சிருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் நீங்க எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் கூடவே நான் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூடவே நான் எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட போட்டு ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் நம்ம வதக்கி செய்யும் போது அந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மை நமக்கு சாம்பார்ல இருக்காது. இதை வதக்கி செய்யும் போது சாம்பாரோட டேஸ்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. வெண்டைக்காயில இருக்கிற வழுவழுப்பு தன்மை. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வெண்டைக்காய் ரெடி ஆயிருச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் வெண்டைக்காயில வழுவழுப்பு தன்மை எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம சாம்பார் செய்யும்போது சாம்பார் டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு வெண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சவுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். அதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி ஊற வச்சிருந்ததை நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளி அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நான் தக்காளியை அரைச்சி வச்சிருந்த தக்காளியை கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பொடி பொடியா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வெந்துடும். நான் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். புளியோட பச்சை வாசனையும் தக்காளியும் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம்.
புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தா நமக்கு புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் எடுத்து வச்சிருந்த சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் நான் அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம புளி, தக்காளி, காய் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம வெண்டைக்காய் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி வச்சிருக்கிறதுனால அது சீக்கிரமா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். புளி, தக்காளியோட வெண்டைக்காவும் நல்லா வெந்துட்டு இருக்கு. புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நான் வேக வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வேக வச்ச பருப்பை நம்ம சாம்பார் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வேக வைக்கும் போது பருப்பு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் வச்சிருந்தேன். நான் அந்த தண்ணியை நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பருப்பு தண்ணி சேர்த்து செய்யும் போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பருப்போட காய் இன்னி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் போடுறேன். இன்னி கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்மளோட சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த சாம்பாரோட வாசனை சூப்பரா வருது. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பருப்போட நல்லா வெந்துருச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி போட்டதுனால நமக்கு வெண்டைக்காய் சீக்கிரமா வெந்துடும். காயும் வெந்து நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலா இந்த வாசனைக்காக நான் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்ப நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி புளி, தக்காளி எல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இதை சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சிடலாம். இப்ப நம்மளோட சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இதை நம்ம வெண்டைக்காய் சாம்பார் செய்யும்போது நல்லா வதக்கி செய்யும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ரைஸ்க்கு, இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.